இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன். இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோன்னு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் இங்க பேசினாங்க. இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதும் மிக மிக முக்கியம். அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி, அடுத்த முக்கியமான பணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. அடுத்து வர்ற 4 மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம்.